இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உலக நாடுகளோட பாதுகாப்பு வட்டாரத்தை உலுக்கி கட்டி இருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட். சமீபத்தில் இன்டர்நெட்டில் சில போட்டோஸ் லீக் ஆச்சு. சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு பெரிய சரக்கு கப்பல், அதாவது கார்கோ சிப் மாதிரி தான் இருக்கு. ஆனால் அந்த கப்பலோட டெக் மேல வரிசையாக கண்டெய்னர்ஸ் அடுக்கி வச்சிருக்காங்க. மேலோட்டமாக பார்த்தா ஏதோ சரக்கு ஏற்றிக்கிட்டு போறது மாதிரி தான் தோணும். ஆனால் டிஃபென்ஸ் அனாலிஸ்ட் இதனை ஜூம் பண்ணி பார்த்தப்போதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரிஞ்சுது. அந்த கண்டெய்னர்ஸுக்குள்ள இருக்கிறது வெறும் துணிமணிகளோ அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களோ இல்லை. அதுக்குள்ள இருக்கிறது மிசைல்ஸ், அதாவது ஏவுகணைகள். சீனா ஒரு சாதாரண சரக்கு கப்பலை ஒரு பயங்கரமான போர்க்கப்பலா மாத்திக்கிட்டு இருக்கா. இது உண்மையா இல்லாட்டி இது வெறும் வதந்தியா? ஒருவேளை இது உண்மையா இருந்தா இது உலக அரசியல் எப்படியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுது? இதனைத்தான் தான் இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். முதல்ல நாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு நாட்டோட கடற்படை பலத்தை எப்படி கணக்கிடுவாங்கன்றா அவங்க கிட்ட இத்தனை டிஸ்ட்ராயர் கப்பலானது இருக்கின்ற எண்ணிக்கையை வச்சுதான் இதனை கணக்கெடுப்பார்கள், இதனை முடிவு பண்ணுவார்கள். உதாரணத்துக்கு அமெரிக்காவோட அர்ல்ஜேத் போர்க் கிளாஸ் டிஸ்ட்ராயர் ஆனது ஒரு கடல் ராட்சசன். அதுல 90 ஏவுகணைகளை ஏவக்கூடிய VLS, அதாவது வெர்டிக்கல் லான்ச்சிங் சிஸ்டம் ஆனது இருக்கு. ஆனா இப்ப சீனா என்ன பண்றாங்கன்றா பல பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை செலவு பண்ணி டிஸ்ட்ராயர் கப்பலை கட்டுறதுக்கு பதிலாக வெறும் சில மில்லியன் டாலர்ஸை செலவு பண்ணி ஒரு கார்கோ கப்பலை ரெடி பண்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தோமேண்டா இந்த கார்கோ கப்பல்ல கிட்டத்தட்ட 60 மிசைல்ஸ் லான்ச்சிங் டியூப்ஸ் ஆனது இருக்கிறதா கணக்கிடப்படுது. அதாவது $1 பில்லியன் டிஸ்ட்ராயரோட 70% பவர் ஆனது இந்த சாதாரண கார்கோ கப்பலுக்கு வந்துடுது. அப்போ யோசிச்சு பாருங்க, சீனா கிட்ட ஆயிரக்கணக்கான கார்கோ கப்பல்கள் இருக்கு. இதுல ஒரு 100 கப்பல்களை அவங்க இப்படி மாத்தினா கூட அமெரிக்காவோட மொத்த நேவியையும் இவங்களால திணறடிக்க முடியும், சீனாவால திணறடிக்க முடியும். இப்ப நாங்க பார்க்க போற இந்த பகுதி இந்த வீடியோட முக்கியமான பகுதி, ஆகவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்த ப்ராஜெக்ட் ஆனது ஏதோ சின்ன ரகசியமான ப்ராஜெக்ட்னு நீங்க நினைப்பீங்க, ஆனா இது உண்மை இல்லை. சீனா இதனை ரகசிய ப்ராஜெக்டாக வச்சிருக்கல. இதனை சீனா அதிகாரப்பூர்வமாக கொண்டு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு நேஷனல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது சீனா இப்படி கார்கோ சிப்புகளை, கார்கோ கப்பல்களை ராணுவ கப்பல் மாதிரி மாத்துறது ரகசியமா சீனா செய்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. இதனை வெளிப்படையாகவே சீனா செஞ்சிருக்கிறாங்க சொல்லியிருக்காங்க. 2015-16 வாக்குல சீனா ஒரு சட்டத்தை அமல்படுத்துறாங்க. அதோட பெயர் டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் நியூ சிவிலியன் ஷிப் டு இம்ப்ளிமெண்ட் நேஷனல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ். இதை கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது சீனால இனிமேல் எந்த ஒரு சிவிலியன்ஸ் கம்பெனியும் புதுசா சரக்கு கப்பலோ கண்டெய்னர்ஸ் கப்பலோ கட்டினாலும் அதுல இராணுவத்துக்கு தேவையான சில அடிப்படை வசதிகள், அதாவது டெக்னிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆனது கண்டிப்பாக இருக்கணும். இவர்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்ததால இதுல என்னென்ன வசதிகள், மறைமுகமான வசதிகள் இருக்கும் என்பதை பார்ப்போம். வெளியில இருந்து பார்த்தோம்னா ஒரு சாதாரணமான கப்பல் மாதிரி தான் இந்த கப்பல்கள் இருக்கும். ஆனா உள்ள சில மாற்றங்கள் செய்திருக்கிறாங்க. சாதாரண ஒரு கண்டெய்னர் கப்பலோட தளம் கனமானதாக ஏவுகணை லான்ச்சஸை தாங்கக்கூடிய மாதிரி இருக்காது. அது எல்லாமே வீக்காகத்தான் இருக்கும். ஏவுகணை லான்ச்சஸை தாங்காது. ஆனால் சீனாவினுடைய சட்டத்தின்படி இந்த டெக்களை ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. அதாவது சாதாரண கண்டெய்னர்ஸ் கப்பலினுடைய தளமானது ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். இதனால மிசைல் லான்ச்சர்ஸை இதனால தாக்கு பிடிக்க முடியும். அடுத்தது கம்யூனிகேஷன் லிங்க்ஸ். ராணுவத்தோட கமாண்ட் சென்டர் கூட கனெக்ட் ஆகுறதுக்கான சேட்டலைட் வசதிகள் இந்த கப்பல்ல முன்கூட்டியே இருக்கும். அடுத்தது மெடிக்கல் ஸ்டோரேஜ். போர்க்காலத்தில் இதையே ஒரு ஆஸ்பத்திரியாகவோ இல்லாட்டி வெடிமருந்து ஸ்டோரேஜ் குடோனாகவோ மாத்துறதுக்கு ஏற்ற மாதிரி உட்புற அமைப்புகள் அனைத்துமே வச்சிருக்கப்படும். அதாவது உள்துற அமைப்புகளை அதுக்கேற்ற மாதிரி தான் வடிவமைப்பாங்க. சரி, ஏன் நாங்க இதை பத்தி இப்ப பேசுறோம்னா, அமெரிக்கா ஒரு $1 பில்லியன் செலவு பண்ணி ஒரு டிஸ்ட்ராயரை கட்டினா சீனா அதே காசுல 50 கார்கோ கப்பலை கட்ட முடியும். டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் தரப்புல இருந்து ஒரு முக்கியமான டேர்மை சொல்லுவாங்க, டேர்மை பயன்படுத்துவாங்க. அதாவது குவான்டிட்டி கேஸ் குவாலிட்டி ஆஃப் இட்ஸ் ஓன். அதாவது உங்ககிட்ட ஒரு சூப்பர் டெக்னாலஜி போர்க்கப்பல் இருக்கலாம், ஆனா சீனா 20 சாதாரண கப்பல்களை அனுப்பி 200 மிசைல்களை ஒரே நேரத்தில் ஏவினா உங்க சூப்பர் கப்பலால அதனை தடுக்க முடியாது. அதாவது ஒவ்வொரு வால்வ் பண்றதுதான் சீனாவோட மெயினான பிளானாக இருக்கு. ஒரே நேரத்துல என்னதான் அமெரிக்காவோட கப்பல்கள் நவீனமான கப்பல்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக நிறைய கப்பல்களில் இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணி ஒரு ஓவல் பான் பண்ணுவதன் மூலம் அமெரிக்கா போர்க்கப்பலை டிஸ்ட்ராய் பண்ண முடியும், மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்க முடியும். இதுதான் சீனாவோட மெயினான பிளானாக இருக்கு. அமெரிக்காவோட ஒரு முன்னணி பாதுகாப்பு தொழில்நுட்ப வல்லுநராக இருக்கிற பாமர் லக்கி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, சீனா வரும் கப்பல்களை மட்டும் தயார் பண்ணல, அவங்க அந்த கப்பல்களை இயக்கிற சிவிலியன்ஸ் மாலுமிகளையும் ஒரு பகுதி நேர ராணுவ வீரர்களாக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் மரீன் டைம் மிரிட்டைன்னு சொல்றாங்க.
சரக்கு ஏத்துற மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க. திடீரென ஆர்டர் வந்தா அதே கப்பல்ல இருந்து மிசைல்களை லான்ச் பண்ணுவாங்க. இதை அமெரிக்காவால ரேடார்ல கூட கண்டுபிடிக்க முடியாது. இது யாரை எச்சரிக்கை பண்றதுக்கு பார்த்தோம்னா இந்த மாஸ்டர் பிளான் மெயினா தைவான் மற்றும் தென் சீன கடலை பகுதியை குறிவச்சதாகத்தான் இருக்கு. பசிபிக் பெருங்கடல் ரொம்ப பெருசு. அங்க அமெரிக்காவோட ஒரு சில போர்க்கப்பல்கள் மட்டும்தான் ரோந்து சுத்தம். அந்த நேரத்துல கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே இருக்கிற சாதாரண சீன சரக்கு கப்பல்கள்ல எது சைலன்ஸ் கில்லர்னு தெரியாம அமெரிக்கா குழம்பி போய் சுருக்கமா சொல்லணும்னா சீனா தன்னோட மொத்த வணிக கப்பல்களையும் ஒரு நிழல் இராணுவமாக, அதாவது ஷேடோ நேவியாக மாற்றி வச்சிருக்கு. இதுதான் சீனாவோட பயங்கரமான மாஸ்டர் பிளான். இப்போ நாம இந்த வீடியோட ஒரு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஏன் சீனா இப்படி பண்றது உலக நாடுகளுக்கு கோபத்தை ஏற்படுத்துது, இதுல இருக்கிற சட்ட சிக்கல் என்ன, இதை நாங்கள் புரிஞ்சொல்லணும். இதை புரிஞ்சொல்லணும்னா உதாரணத்தோட தான் பார்க்கணும். பேர்பிடி இது அப்படின்னா என்ன, பேர்படி என்றால் அதனுடைய விளக்கம் என்ன என்பது என்ற கேள்வி உங்களுக்கு அனுப்பும். சர்வதேச போர் விதிமுறைகளின் படி, இன்டர்நேஷனல் ஹியூமனிடேரியன் லாவின் படி பேர்படி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு போர்க்குற்றம். அதாவது ஒரு நாடு தன்னோட எதிரியை ஏமாத்துறதுக்காக நான் ஒரு போர் வீரன் இல்லை, நான் ஒரு பாவம், நான் ஒரு சிவிலியன்ஸ் அப்படின்னு சொல்லி வேஷம் போடுறது தான் இந்த பேர்பிடி என்று சொல்லுவாங்க. நீங்க ஒரு சாதாரண சரக்கு கப்பல்ல மிசைலை ஒழிச்சு வச்சுக்கிட்டு போய் திடீர்னு அட்டாக் பண்ணினா அது இந்த பேர்படி விதிமுறையை மீற ஒரு செயல். ஏனென்றா எதிரி நாடு உங்களை ஒரு சாதாரண வணிக கப்பல் என்று நினைச்சுக்கிட்டு விட்டுடுவாங்க. அந்த நம்பிக்கையை நீங்க துரோகம் பண்ற மாதிரி தான் இதனுடைய அர்த்தமா இருக்கும். ஜெனீவா கன்வென்ஷன்ல இருக்கிற ஆர்டிகல் 37 நாங்க முக்கியமா பார்க்கணும். இந்த விதி ரொம்பவே தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லுது. எதிரிக்கு நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்தி கொள்ளவோ காயப்படுத்தவோ கூடாதுன்னு. வெள்ளைக்கொடி காட்டுறது, ரெட் கிராஸ் சிம்பிள் பயன்படுத்துறது, சிவிலியன்ஸ் உதைகளை அல்லது வாகனங்களை பயன்படுத்துறது, இது எல்லாமே இந்த கோர்பிடி பட்டியலில் தான் வரும். சீனா ஒரு சரக்கு கப்பலை போர் ஆயுதமா மாத்துறதும் நேரடியா இந்த விதியை உரசி பார்க்குற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஏற்கனவே நிறைய நாடுகள் இப்ப நான் சொன்ன சட்டங்கள் அனைத்தையுமே உரசி பார்த்திருக்கிறார்கள். அந்த சட்டத்தை மீறி நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதை பற்றி ஐநா சபையை கேள்வி கேட்கல. ஐநா சபையால் அதுக்கு எதிராக எதையுமே செய்ய முடியலை. இப்படி இருக்கையில் இந்த சட்டங்கள் சீனாவோட இந்த நடவடிக்கைக்கு எதிராக இருக்கிறபடியால் இந்த சட்டங்கள் சீனா மீது மட்டும்தான் பாயும் என்று சொல்வதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, இப்ப சீனா இப்படி செய்யறதால யாருக்கு அதிகமான பாதிப்பு வரும் என்பதை நாங்கள் முக்கியமா பார்க்கணும். இங்கதான் பெரிய ஒரு டுவிஸ்டே இருக்கு. சீனா இப்படி சரக்கு கப்பல்ல ஆயுதத்தை வச்சா போர் நடக்கிறப்போ அமெரிக்காவுக்கு ஒரு சந்தேகம் வரும். கடல்ல போற எந்த சீனா சரக்கு கப்பல் வேணாலும் நம்மளை தாக்கலாம்னு அமெரிக்கா நினைப்பாங்க. அப்போ என்ன நடக்கும்? உண்மையாகவே தக்காளி வெங்காயத்தை ஏற்றி கொண்டு போற சாதாரண வணிக கப்பல்களை கூட அமெரிக்கா சுட ஆரம்பிப்பாங்க. இதனால சம்பந்தமே இல்லாமல் ஆயிரக்கணக்கான அப்பாவி மாலுமிகள் உயிரிழக்க நேரிடும். இந்த சிவிலியன்ஸ் மிலிட்டரி போர்டரை சீனா அழிக்கிறது தான் மற்ற நாடுகளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. அதாவது சீலன்ஸ் கப்பல், போர்க்கப்பல், இந்த இடையில இருக்கிற அந்த போர்டர் லைனி சீனா இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, அதாவது தங்களுடைய கார்கோ கப்பல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி அந்த கார்கோ கப்பலை மிலிட்டரி கப்பல் மாதிரி பயன்படுத்துறது, அந்த நடவடிக்கை இந்த போர்டர் லைனியை உடைக்குது. இதுதான் மற்ற நாடுகளுக்கு பயத்தை ஏற்படுத்துது. இப்படி உலக நாடுகள் பயந்து தங்களுடைய விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் குற்றச்சாட்டுகளையும் முன்வைச்சாலும் சீனா தரப்புல இதற்கு எதிராக ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் பயன்படுத்துறாங்க. அதுதான் கிரே சோன் ஸ்ட்ராட்டஜி. ஆனா உண்மை சொல்லணும்னா சீனா ரொம்ப சாமர்த்தியசாலிகள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க சாதாரண நேரத்துல இதனை தாக்க பயன்படுத்தல, இது எங்க பாதுகாப்புக்காகத்தான் இருக்கு, போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இதை பயன்படுத்தோம்னு வாதிடுவாங்க. சர்வதேச சட்டங்கள்ல இருக்கிற சில ஊட்டைகளை பயன்படுத்தி இது ஒரு கிரேசோன் போர்க்களியாகவே மாத்திட்டாங்க. அதாவது இது தப்புன்னு சொல்லவும் முடியாது, ஆனா இது சரியென்னு எதுக்கவும் முடியாது. இதனைத்தான் கிரேசோன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்வார்கள். இதைத்தான் இப்ப சீனா பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப லீகல் சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க என்பதையும் பார்ப்போம். ஒரு கப்பல் போருக்கு பயன்படுத்தப்படுதுன்னா அதுல கண்டிப்பாக சில அடையாளங்கள் இருக்கணும். இராணுவ கொடி இருக்கணும், கமிஷன் செய்யப்பட்ட இராணுவ அதிகாரிகள் உள்ள இருக்கணும், அதோட ரேடியோ சிக்னல், அதோட போர்க்கப்பல்னு காட்டணும். ஆனா சீனா ஒரு கண்டெய்னர் பாக்ஸுக்குள்ள மிசைலை வச்சுக்கிட்டு கப்பலோட மெத்த பகுதியில் எல்லாமே சாதாரணமா வச்சிருந்தா அது சர்வதேச கடல்சார் சட்டங்களை கேலி கூத்தாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சுருக்கமா சொல்ல போனா சீனா விளையாடுறது ஒரு கை ரேஸ் கேம். இதனால ஒட்டுமொத்த சர்வதேச கடல் வணிகத்தோட பாதுகாப்பும் கேள்விக்குறியாகுது. ஒருவேளை போர் வந்தா கடல்ல இருக்கிற எந்த கப்பலையும் யாரும் நம்ப மாட்டாங்க. சரக்கு கப்பலாக இருந்தாலும் சரி, போர்க்கப்பலாக இருந்தாலும் சரி, அனைத்தையுமே அடிக்கணும் என்ற முடிவைத்தான் எடுப்பார்கள். இவ்வளவு நேரம் நாம கடல்ல நடக்கிற ரகசியத்தை பற்றி பார்த்தோம். ஆனா சீனா கடல்ல மட்டுமில்ல, வானத்திலும் ஒரு பெரிய அதிர்ச்சி உலக நாடுகளுக்கு கொடுத்திருக்காங்க. சமீபத்தில் சீனாவோட ஏர்பேஸில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் போட்டோக்கள்ல 2 விசித்திரமான விமானங்கள் தென்பட்டிருக்கு.
பொதுவாக ஒரு விமானத்தில் அதுக்கு பின்னாடி செங்குத்தாக ஒரு வால் பகுதி, அதாவது வெர்டிக்கல் டைல் இருக்கும். அதுதான் விமானத்தை மேலே கீழே இடது வலதுன்னு திரும்ப உதவும். ஆனால் சீனா இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற விமானங்கள்ல அந்த வால் பகுதியே இல்லை. இதை ஏன் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா இதுக்கு காரணம் ஸ்டெல்த். ரேடாரில் இருந்து வருகின்ற சிக்னல்கள் ஒரு விமானத்தோட வால் பகுதியில் பட்டுதான் அதிகமாக எதிரொலிக்கும். அந்த வாலியை தூக்கிட்டாங்கன்னா அந்த விமானம் ரேடார் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஈஸாகவே உள்நுழையும். இதை பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பறக்கும் முக்கோணம், அதாவது ஃப்ளையிங் விங் மாதிரி தான் இருக்கும். சீனாவோட மிக சிறந்த போர் விமானங்களை தயாரிக்கிற 2 இடங்கள் இருக்கு. ஒன்று செங்டு, இன்னொன்று சென்ஜியாங். செங்டுவில் ஒரு பெரிய டைலஸ் விமானம் தெரிஞ்சது, அதாவது வாலில்லா விமானம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை அமெரிக்காவோட B-21 ரைடர் பாம்பருக்கு போட்டியா இருக்கலாம்னு சொல்லப்படுது. 2வது சென்ஜியாங்கில் ஒரு சிறிய ரக விமானம் தெரிஞ்சது. இது சீனாவோட 6th ஜெனரேஷன் போர் விமானமாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. சரி, இப்படி வாள்களை தூக்குறதால என்ன ஸ்பெஷாலிட்டியானது இதில் இருக்கும் என்பதை நாங்கள் முக்கியமாக கவனிக்கணும். அதில் முக்கியமான விஷயம் ஒன்று ஸ்டெல்த்துக்காண்டி தான் இதில் செய்கிறாங்க. இன்னும் ஒரு விஷயம், இப்படி வாள்களை தூக்குறதால காற்றை கிழிச்சுக்கிட்டு போக முடியும். அதாவது ஏரோ டைனமிக் ரொம்ப அதிகமாக இருக்குமென்னு சொல்லப்படுது. இதனால அதிக தூரம் பறக்க முடியும். சீனால இருந்து கிளம்பி பசிபிக் கடலோட மறுமுனை வரைக்குமே போக முடியும். அது வேகமாக போக முடியும். அதிக எடைகளை சுமந்து செல்ல முடியும். அதாவது நிறைய மிசைல்களை உள்ள ஒளிச்சு வச்சு இந்த விமானத்துல கொண்டு போக முடியும். இப்படியான நிறைய ஸ்பெஷாலிட்டியானது இதுல இருக்கு. உலகத்துல இப்போ 5வது தலைமுறை போர் விமானங்கள் தான் தொப்புல இருக்கு. ஆனா சீனா இப்ப 6வது தலைமுறைக்கு தயாராகிட்டாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா, இந்த விமானங்கள் கூடவே ட்ரோன் படையும் பறக்கும். அதாவது மெயின் விமானத்தில் ஒரு பைலட் இருப்பார். அவரை சுற்றி 5லேருந்து 6 ஆளில்லா ட்ரோன் விமானங்களும் பாதுகாப்புக்கு வரும். அமெரிக்காவோட NGAD, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஏர் டாமினன்ஸ் ப்ராஜெக்டுக்கு இது நேரடியான போட்டியாக தான் அமையுது. ஆனால் நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்கணும். போட்டோவில் ஒரு விமானம் தெரியுதுனாலே அது நாளைக்கு போருக்கு வந்துடும்னு சொல்ல முடியாது. இது வரும் புரோட்டோடைப்பாகவும் இருக்கலாம். ஆனால் சீனா இந்த அளவுக்கு ரகசியமாக ஒரு டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஏரோபேஸ் இன்ஜினியர்ஸ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்னு நாம் புரிஞ்சுக்கணும். ஆகவே இது புரோட்டோடைப்பாகவும் இருக்கலாம், அல்லது சீனா இதனை கண்டுபிடித்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்து. இதனால அமெரிக்காவுக்கு என்ன பயமானது இருக்கு என்பதை நாங்கள் கவனிக்கணும். அமெரிக்கா கிட்ட தற்போதைக்கு B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் விமானங்கள் இருக்கு. அதே மாதிரி B-21 இருக்கு. ஆனால் சீனா இதே மாதிரி விமானங்களை அதிக எண்ணிக்கையில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணினா அமெரிக்காவோட ஏர் சுப்பீரியாரிட்டி கேள்விக்குறியாக மாறும். கடல்ல மிசைல் கார்கோ கப்பல்கள், வானத்துல ஸ்டெல்த் விமானங்கள், இப்படி சீனா ஒரு பக்கம் டெக்னாலஜியை வளர்க்குறாங்க, இன்னும் ஒரு பக்கம் எண்ணிக்கையும் கூட்டுறாங்க. இது ரெண்டுமே ஒன்னா சேர்ந்தா எதிரி நாடுகளுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக மாறும். இதுதான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு. சரி, சீனா இப்படி செய்யறாங்களே, அமெரிக்கா இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காங்களா? அமெரிக்காவிலும் பதிலடி கொடுக்க முடியும் தானே என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். அவங்க கிட்டையும் பதிலடி கொடுக்கறதுக்காண்டி B-21 ரைடர்ஸ் பாம்பஸ் விமானங்கள், ஸ்பெஷலான பாம்பஸ் விமானங்கள் இருக்கு. ஆளில்லா ட்ரோன்கள் கப்பல்னு அமெரிக்காவும் வேறு லெவல்ல ரெடி ஆகிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இது ஒரு நம்பர்ஸ் கேம். ஒரு பக்கம் விலை உயர்ந்த டெக்னாலஜி, இன்னொரு பக்கம் மலிவான எண்ணிக்கையில் அதிகமான ஆயுதங்கள். குவாலிட்டி ஜெயிக்குமா இல்லை குவாலிட்டி ஜெயிக்குமா என்பதை நாங்கள் வெயிட் தான் பார்க்கணும். சீனாவோட இந்த கார்கோ சிப் மூவ் உண்மையிலேயே ஒரு கேம் செஞ்சர்ன்னு தான் சொல்லணும். ஒருவேளை தைவான் மேலே சீனா போர் தொடுத்தா இந்த கப்பல்கள் தான் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். ஆகவே சீனா இப்படி கடல் வழியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். வான்வழியிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை செய்து கடல் வழியிலே அமெரிக்காவுக்கு சீனாவோட எதிரி நாடுகளுக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவை கொடுப்பதற்கான, அதே நேரத்தில் சீனாவோட கடற்படைக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை சேர்க்கிற மாதிரியான நடவடிக்கைகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியே ஏர்லையும், அதாவது வானிலையும் எதிர் நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிற விதமாகவும் சீனாவோட ஏர்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுற விதமாகவும் சீனா நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கடற்வழியில் கார்கோ சிப்புகளை போர்க்கப்பல்கள் மாதிரி மாற்றுறது, வான்வழியில் புதிய போர் விமானங்களை கண்டுபிடித்திருப்பது. ஆகவே 2 வகையில் சீனா எடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு மூவானது அமெரிக்காவுக்கும் சீனாவோட எதிர் நாடுகளுக்கும் பயத்தை ஏற்படுத்தி இருக்கு என்பதுதான் உண்மை. ஆகவே சீனா இப்படி கார்கோ சிப்புகளை போர் கப்பல்களாக மாற்றுவதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சீனா செய்தது சரியான முடிவா? சீனா செய்தது ஒரு நரித்தந்தனமா? அல்லது சீனா செய்தது உண்மையாகவே ஒரு சூப்பரான நடவடிக்கை? சீனா ஒரு நல்ல ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் தெரிந்து கொள்ளாத புதிதான விஷயத்தை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது நான் நம்புகிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்களை உள்ளடக்கிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.